புரிந்துணர்வு முடிவை மீறி பாகிஸ்தான் மீண்டும் தாக்குதல் நடத்துவதால் எல்லைப் பகுதிகளில் மீண்டும் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஸ்ரீநகர், பதான்கோட், வைஷ்ணவி தேவி கோயில் உள்ளிட்ட இடங்களில் மின்சாரம் இதன் காரணமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. இன்று மாலைதான் புரிந்துணர்வு ஏற்பட்ட நிலையில் இரு நாடுகளும் தாக்குதல்களை நிறுத்துவதாக அறிவித்திருந்தன. இந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்துவதால் எல்லைப் பகுதிகளில் பதற்றம் தொற்றிக் கொண்டிருக்கிறது. பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பாகிஸ்தானுடைய தாக்குதலுக்கு இந்தியா தரப்பில் பதிலடி கொடுக்கப்படுவதாக கூறப்படுகிறது. காஷ்மீரில் பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லாவும் இதை குறிப்பிட்டிருக்கிறார். குண்டு சத்தம் கேட்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்ன ஆனது என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார். தொடர்ந்து 3 நாட்களாக பாகிஸ்தான் இந்தியாவுக்குள் அத்துமீறி தாக்குதல் நடத்த முயன்ற நிலையில் இந்தியா தரப்பில் தொடர்ந்து பதிலடி கொடுக்கப்பட்டு வந்தது. பல்வேறு நெறிமுறைகளோடு இந்த தாக்குதலை இந்தியா கையாண்டு வந்த நிலையில் அமெரிக்காவின் மத்தியஸ்தத்திற்கு மத்தியில் இன்று மாலை புரிந்துணர்வு ஏற்பட்டப்பட்டது. இந்த நிலையில் தற்பொழுது செய்தி அறையிலிருந்து இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் அபிநயா இணைகிறார். அபிநயா, இனி உங்களிடம். நன்றி ஸ்ரீராம். இன்று இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையேயான அந்த மோதல் நிறுத்தப்படுகிறது. மாலை 5 மணியோடு வான்வழி, தரைவழி, அதே போன்று கடல் வழி தாக்குதல்கள் நிறுத்தப்படுவதாக இரு நாடுகளும் இந்த நிறுத்தத்திற்கு ஒப்புதல் அளித்திருக்கின்றன, ஒப்புக்கொண்டிருக்கின்றன என்ற தகவலை இரு நாட்டு தரப்பிலிருந்தும் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் தங்களுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார்கள். இந்த நிலையில் இன்றுடன் இந்த தாக்குதல் என்பது முடிவுக்கு வந்தது என்ற ஒரு சூழல் இருந்த நிலையில் தற்பொழுது பாகிஸ்தான் இந்த புரிந்துணர்வை மீறி இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் என்ற அந்த தகவலை நாம் பார்க்கிறோம். காஷ்மீரின் பல்வேறு இடங்களில் இந்த குண்டு சத்தம் கேட்கிறது என்று ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா பதிவிட்டிருக்கிறார். அதே போன்று ட்ரோன் தாக்குதல் என்பதை இன்றைக்கும் பாகிஸ்தான் நடத்தி வருகிறது என்ற அந்த தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. இது சார்ந்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இப்போ எந்தெந்த பகுதிகளில் இந்த தாக்குதல் நடத்தப்படுகிறது? ட்ரோன் மூலமான தாக்குதல் மட்டும்தான் நடத்தப்படுகிறதா? மற்ற தாக்குதல்களையும் பாகிஸ்தான் மேற்கொள்கிறதா? அப்படியே எல்லை தாண்டிய தற்பொழுது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறிய எல்லை தாண்டிய தாக்குதலை பாகிஸ்தான் தொடங்கியிருக்கிறது. மிக முக்கியமாக இந்த ஒப்பந்தம் என்பது கொண்டுவரப்பட்ட சில மணி நேரங்களுக்குள்ளேயே இந்த தாக்குதலை தற்பொழுது பாகிஸ்தான் தொடங்கியுள்ளது. மிக முக்கியமாக பார்க்கப்படுவது ஜம்மு காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய சுமார் 7 இடங்களில் இந்த ஒரு தாக்குதல் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பிடத்தக்கது பூஞ்ச், ரஜௌரி, அக்னூர், கத்துவா உள்ளிட்ட பகுதிகளில் எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளில் கடுமையான ஒரு ட்ரோன்கள் மூலமாக பாகிஸ்தான் தாக்கி வருவது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் பீரங்கி மற்றும் துப்பாக்கி குண்டுகளை வைத்தும் இந்தியாவுடைய படைகள் மீது தாக்குதலை பாகிஸ்தான் தற்பொழுது நடத்தி வருவதையும் அதிகாரிகள் உறுதி செய்திருக்கிறார்கள். இதனால் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் பெருவாரியான மாவட்டங்கள் தற்பொழுது இருளில் ஒரு பிளாக் அவுட் அமல்படுத்தப்பட்டு இருளில் மூழ்கியுள்ளதையும் அம்மாநில அரசாங்கம் உறுதி செய்திருக்கிறது. அதே போல ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தலைநகராக இருக்கக்கூடிய ஸ்ரீநகர் மேல் பல்வேறு ட்ரோன்கள், பாகிஸ்தானுடைய ட்ரோன்கள் என்பது அந்த ஒரு தாக்குதலை தற்பொழுது நடத்தி வரும் நிலையில் அதற்கு பதிலடி தரும் விதத்தில் இந்தியாவினுடைய தாக்குதலும் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. பாகிஸ்தான் தாக்குதலை நடத்தும் பொழுது அதற்கு பதிலடி தராமல் இந்தியா இருக்காது என்ற ஒரு கருத்தை ஏற்கனவே இன்று பல்வேறு முறை மத்திய அரசினுடைய அதிகாரிகள் கூறியிருந்த நிலை தற்பொழுது அந்த எதிர் தாக்குதல் என்பதும் அதிகாரப்பூர்வமாக தொடங்குகிறது. ஜம்மு காஷ்மீர் மட்டுமல்ல அபிநயா, ராஜஸ்தான் மாநிலத்திலும் ஜெய்சால்மர் மற்றும் பார்மர் உள்ளிட்ட பகுதிகளில் முழுமையான பிளாக் அவுட் என்பது தற்பொழுது அமல்படுத்தப்பட்டுள்ளது. அதே போல பஞ்சாப் மாநிலத்துடைய அம்ரித்சர், பத்திண்டா மற்றும் பத்தான்கோட் உள்ளிட்ட பகுதிகளிலும் தற்போது முழுமையான பிளாக் அவுட் என்பது அமல்படுத்தப்பட்டது. பத்திண்டா மற்றும் பத்தான்கோட் உள்ளிட்ட பகுதியிலும் ஏற்கனவே இந்த தாக்குதல் என்பது ஒரு ஆர்டிலரி ஷெல்லிங், அதாவது துப்பாக்கிச்சூடு மற்றும் பீரங்கிகள் கொண்டு பாகிஸ்தானுடைய தரைப்படை ராணுவம் சார்பாக அந்த தாக்குதலையும் தற்போது நடைபெற்று வருவதையும் அதிகாரிகள் உறுதி செய்கிறார்கள். எனவே பொதுமக்கள் யாரும் வெளியே செல்ல வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தல் தற்பொழுது மீண்டும் அந்த பகுதிகளில் வழங்கப்பட்டு வருவதையும் நம்மால் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் பொக்ரான் அருகே சுமார் 8 ட்ரோன்கள், பாகிஸ்தானுடைய ட்ரோன்கள் என்பது தற்பொழுது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இந்திய படைகள் அதற்கு தகுந்த பதிலடியை தருவதற்கான தயார் நிலையில் இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பொக்ரான் பகுதி சுற்றியுள்ள பகுதிகளில் முழுமையான அந்த ஒரு பிளாக் அவுட் என்பதும் மின்சார இணைப்பு துண்டிப்பு என்பதும் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். 4 மாநிலங்கள் ஜம்மு காஷ்மீர்,
பஞ்சாப், அது மட்டும் இல்லாமல் ஹிமாச்சலுடைய ஒரு சில பகுதிகள் உள்ளிட்ட ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் தற்பொழுது பெருவாரியான எல்லைப்புற மாவட்டங்கள் என்பது இருளில் மூழ்கியுள்ளது. காரணம், சில மாவட்டங்கள் சில பகுதிகளில் தாக்குதல் என்பது தொடங்கியிருந்தாலும் மற்ற பகுதிகள் என்பது தாக்குதலிலிருந்து தப்பிப்பதற்கான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த மாவட்ட நிர்வாகம் சார்பாக பிளாக் அவுட் அறிவிக்கப்பட்டு பொதுமக்கள் யாரும் வெளியே செல்ல வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் முதல்வர் ஓமர் அப்துல்லாவும் ஸ்ரீநகரில் தற்பொழுது அவர் இருந்தவர் அந்த பகுதியில் கடுமையான ஒரு தாக்குதல் வெடிசத்தம் என்பது கேட்டு வருவதாகவும் இன்று மாலை இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே போடப்பட்ட அந்த ஒரு போர் நிறுத்தம் என்பது என்ன ஆனது என்ற ஒரு கேள்வியும் அவர் எழுப்பியிருக்கிறார். இந்தியாவுடைய படைகள் முழு வீச்சில் எதிர் தாக்குதலை நடத்தி வருவதாகவும் அதிகாரிகள் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். ஓமர் அப்துல்லாவும் அந்த ஒரு நிலையை அவர் உறுதி செய்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீருடைய கட்ரா பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மாதா வைஷ்ணவ் தேவி கோவிலை மீண்டும் குறிவைத்து பாகிஸ்தானுடைய ராணுவம் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. கட்ரா பகுதியும் மிக முழுமையான ஒரு பிளாக் அவுட் என்பது செய்யப்பட்டுள்ளதையும் தற்பொழுது அதிகாரிகள் தெரிவித்தார்கள். ஆள் இல்லாத விமானங்கள் தற்பொழுது பாகிஸ்தானுடைய அந்த ஒரு எல்லை பகுதி அருகே வந்து கொண்டுள்ளது என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தற்பொழுது தெரிவித்தார்கள். இந்தியாவுடைய ராணுவம் மற்றும் விமானப்படை முழுவதுமே தயார் நிலையில் ஏற்கனவே இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது இந்த தாக்குதல் மீண்டும் தொடரும் பட்சத்தில் இது போன்று தொடரும் பட்சத்தில் நிச்சயமாக தகுந்த பதிலடியை இந்தியா வழங்குவதற்கும் எந்த ஒரு பயப்படாது என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஜம்மு காஷ்மீருடைய ஒரு 8 மாவட்டங்கள் இந்த ஒரு தற்பொழுது நடைபெற்று வரும் அந்த கடுமையான ஒரு ஆர்டிலரி ஷெல்லிங் தாக்குதலில் எதிர் தாக்குதலை இந்தியாவின் தரப்பிலிருந்து படைகள் தந்து கொண்டிருக்கிறது. செக் போஸ்ட் இந்தியா மற்றும் பாகிஸ்தானுடைய அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் எல்லை கட்டுப்பாட்டு பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த செக் போஸ்ட்களும் கடுமையான ஒரு துப்பாக்கி சூடு என்பதும் நடைபெற்று வருகிறது. ரஜௌரி பகுதியில் அதிகபட்ச அளவிலான ஒரு துப்பாக்கி சூடு என்பது கடந்த 1 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல அக்டூர் பகுதியிலும் ஒரு கடுமையான ஒரு ஷெல்லிங், RS-புரா, அவந்திபுரா உள்ளிட்ட பகுதிகளிலும் பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய தாக்குதல் என்பது தொடங்கியுள்ளதாகவும் அதிகாரிகள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் விட்டார். அந்த பகுதிகளுடைய பொதுமக்கள் ஏற்கனவே இன்று, அதாவது கடந்த 3 நாட்களுக்கு மேலாக பங்கரில் பல்வேறு பேர் தங்க நிலையில் அவர்கள் இன்று மாலைதான் இந்த ஒப்பந்தம் என்பது போடப்பட்ட பிறகு அவர்களுடைய இல்லத்திற்கு திரும்பியது மிக முக்கியமாக பார்க்கிறது. அந்த பொதுமக்கள் தற்போது மீண்டும் பத்திரமாக இருக்கும்படி ஜம்மு காஷ்மீர் மாநில அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் அவர்களுக்கான அந்த அறிவுரையை வழங்கி அவர்களுக்கு தேவையான அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்து வருவதாக உமர் அப்துல்லா தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். ஜம்மு காஷ்மீர் வரையிலான அந்த ஒரு ட்ரோன் தாக்குதல் என்பது ஒப்பந்தம் போடப்பட்ட ஒரு சில மணி நேரங்களிலேயே தொடங்கியிருப்பதன் காரணமாக கடுமையாக மீண்டும் ஒரு பதற்றமான சூழ்நிலை இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் எழுந்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். சுசித்ரா, இப்போ ட்ரோன் தாக்குதலை தாண்டி தரை வழியான தாக்குதலை பாகிஸ்தான் இன்றைக்கு தீவிரப்படுத்தி இருக்கு அப்படின்னு பார்க்கணுமா? ஏன்னா பீரங்கி தாக்குதல் ஏற்கனவே படை வீரர்களை எல்லையை நோக்கி பாகிஸ்தான் கொண்டு வந்திருக்கிறது என்ற அந்த தகவலை செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார்கள் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தரப்பில். இப்போ அந்த தரை தாக்குதல், துப்பாக்கி சூடு என்ற தகவல் எல்லாம் சொல்லியிருந்தீங்க. இது நேற்று முன்தினத்தை விட தற்போது அந்த தரை வழி தாக்குதல் என்பது தீவிரமடைஞ்சிருக்கு அப்படின்ற தகவல் சொல்லப்படுதா? நிச்சயமாக அப்படி, அதாவது LOC, அதாவது எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் மீறல் என்ற ஒரு தாக்குதலை பொறுத்தளவில் வருடம் தோறும் ஒரு சில பகுதிகளில் துப்பாக்கி சூடு என்ற அளவில் மட்டுமே தான் இந்தியா பாகிஸ்தான் இடையான அந்த ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தங்கள் மீறல் குறிப்பாக எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் நடைபெற்று வருவது வழக்கம். அது வழக்கமாக ஓரிரு நாட்கள் சில இடங்களில் நடைபெறுவதும் வழக்கமாக இருந்தாலும் இன்று இந்த மிக முக்கியமாக இந்த மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்துடைய அதிகாரிகள் கர்னல் சோபியா குரேஷி கூறியது போல பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய பெருவாரியான அந்த பீரங்கி படைகள் உள்ளிட்டவை எல்லை பகுதிக்கு அவர்கள் அதாவது ஃபார்வர்டிங் ஏரியா என அழைக்கப்படக்கூடிய அந்த எல்லை பகுதிகளை நோக்கி அவை வந்து நிறுத்தப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்தார்கள். அதனை அடுத்து கடுமையான ஒரு ஆர்டிலரி ஷெல்லிங்கை தான் தற்பொழுது பாகிஸ்தான் தொடங்கியிருப்பதாக நிச்சயமாக நாம் கூற வேண்டும். அதிகமான அளவில் நேற்று ட்ரோன்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்து வந்த நிலையில் இன்று ட்ரோன்களுடைய எண்ணிக்கை சற்று தற்பொழுது வரை கம்மியாகத்தான் இருப்பது. குறிப்பாக 8 ட்ரோன்கள் என்பது ஸ்ரீநகர் அருகே வந்து தாக்குதல் நடத்துவதற்கான ஒரு முயற்சியை நடத்தியதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தார். அதே சமயம் பீரங்கி தாக்குதல் மற்றும் AD கன்கள் மூலமான ஒரு தாக்குதல் என்பதும் தற்போது தொடர்ந்து இந்த ஜம்மு காஷ்மீருடைய
எல்லை பகுதியில் நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அதாவது துப்பாக்கி சூடு, அது மட்டுமல்லாமல் தரைவழி படையினர் பயன்படுத்தக்கூடிய பெருவாரியான ஒரு வெப்பன்ஸ் மூலம் இந்திய படைகளோடு அவர்கள் என்கேஜ் செய்வதற்கான ஒரு முயற்சியை தற்பொழுது பாகிஸ்தான் ராணுவம் ஈடுபட்டு வருகிறது. ஆனால் இந்தியாவுடைய பதிலடி தாக்குதல் காரணமாக அவை அனைத்துமே கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக தற்பொழுது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகமானது தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் டெல்லியிலும் ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது பாதுகாப்புத்துறை அமைச்சகம் சார்பாக தற்பொழுது நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். முப்படைகளுடைய தலைமை தளபதி மற்றும் இந்தியாவுடைய ராணுவ தளபதி ஆகியோர் இந்த தாக்குதல் குறித்தும் விதிகள் மீறப்பட்டது குறித்தும் பல்வேறு ஆலோசனைகளை அவர்கள் நடத்தி வருவதும் மிக முக்கியமாக பார்த்து வருகிறோம். குறிப்பாக இந்த ஒரு சீஸ்ஃபயர் வயலேஷன் என்ற அடிப்படையில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையேயான ஒரு தாக்குதல் என்பது இருக்காது. பாகிஸ்தானுடன் ஒரு பல்வேறு கட்ட பேச்சுகளுக்கு பிறகு இந்த ஒரு தாக்குதல் தற்போது கைவிடப்பட்டுள்ளதாக அமெரிக்காவும் இன்று அதிகாரப்பூர்வமாக ஒரு கருத்தை வெளியிட்டிருந்த நிலையில் தற்போது அந்த ஒரு ஒப்பந்தம் என்ன ஆனது என்ற ஒரு கேள்வியை தான் பலரும் எழுப்பி வருகிறார்கள். ஒரு சில மணி நேரங்கள், அதாவது மாலை 5 மணி முதல் இந்த ஒரு சீஸ்ஃபயர் வயலேஷன் என்ற அதாவது போர் நிறுத்த ஒப்பந்தம் என்பது அமலுக்கு வந்த நிலையில் அது அமலாகிய ஒரு சில மணி நேரங்களே தாக்குதல் நடத்தியிருப்பதன் மூலம் பாகிஸ்தான் என்ன சொல்ல விரும்புகிறது என்ற ஒரு கேள்வியும் தற்பொழுது மிக முக்கியமாக கேள்வியாக எழுப்ப வேண்டிய ஒரு அவசியம் வந்துள்ளது. ஸ்ரீநகருக்கு அடுத்தபடியாக ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய மற்றொரு எல்லை பகுதியாக பார்க்கக்கூடிய கந்தேர்பல், அதிலும் பல்வேறு ட்ரோன்கள் தாக்குதல் நடத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு அதற்கு எதிர் தாக்குதல் என்பது இந்தியாவுடைய டிஃபென்சிவ் சிஸ்டம் அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். சுசித்ரா, இணைப்பிலே இருங்கள். தொடர்ந்து இது சார்ந்த கருத்தை நம்மோடு பகிர்வதற்காக குஜராத் மாநிலத்தின் முன்னாள் ஏடிஜிபி திரு சேகர் மாணிக்கம் நம்மோட இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இந்த தாக்குதல் நிறுத்தம் என்ற முடிவு அதிகாரப்பூர்வமாக இரு நாட்டு தரப்பிலும் அறிவிக்கப்பட்ட பிறகு இந்த தாக்குதலை பாகிஸ்தான் நடத்துவது ஏன்? இதை எப்படி புரிஞ்சுக்க வேண்டும்? அதாவது தாக்குதல் நிறுத்தப்படும் இந்த அறிவிப்பு தான் இருக்கு, இன்னும் அக்ரிமெண்ட் ஆகல. அந்த அக்ரிமெண்ட் முடிகிற வரைக்கும் இவங்க மேற்கொண்டு இந்த மாதிரி சில சலசலப்புகளை செய்வாங்க. அது மாதிரி பாகிஸ்தானுக்கு எப்பொழுதுமே ஒரு ஹேபிட், எப்போ சீஸ்ஃபயர் முடியுதோ அதுக்கப்புறம் ரொம்ப ஜோரா கொஞ்ச நாளைக்கு அது ஃபயரிங், தன்னுடைய ஃபயர் பவர் காமிப்பாங்க. ஏன்னா நாங்கள் தான் ஒத்துக்கல, நீங்க தான் எங்களுக்கு ஒத்துக்கிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறது. இது அமெரிக்கா பாகிஸ்தான் கொடுத்த ஒரு பிரஷர்னாலையும் வந்திருக்க தொட்டு அவங்க அந்த பாகிஸ்தான் ஆர்மி மற்றும் ISI இதை பேக்ரவுண்ட்ல அவங்க இதை செய்ய விட்டுருப்பாங்க. அது அவங்க பர்மிஷன் இல்லாம இதெல்லாம் நடக்காது. ஸோ இதுக்கு தக்க பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க இந்திய ராணுவம். அது நாளைக்கு இந்த அக்ரிமெண்ட் ஆரம்பிச்ச பிறகு, பேச்சுவார்த்தை ஆரம்பிச்ச பிறகுதான் தெரியும் இதனுடைய கண்டினியூட்டி இருக்கா இல்லையான்னு. 5 மணியோட கடல் வழி, தரை வழி, அதே போன்று வான்வழி தாக்குதல்கள் நிறுத்தப்படுது என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. அப்போ இந்த மாதிரியான ஒரு தாக்குதல்களை பாகிஸ்தான் மேற்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு கணிப்போடு தான் இந்தியா இருந்திருக்குமா? கண்டிப்பா. இது எல்லையில நம்மளுடைய ராணுவத்துடைய இதெல்லாம் ஒண்ணுமே விட்ரா பண்ணலையா, அது கடைசி கட்டத்துல எல்லாம் முடிஞ்சப்பதான் பண்ணுவாங்க. அதனால அவங்களுக்கு தெரியும் இந்த பாகிஸ்தான் ராணுவமும் பாகிஸ்தானுடைய இந்த உளவு பிரிவு ISIயும் என்னைக்குமே நம்ப முடியாது. அதனால அது தயாரா தான் இருப்பாங்க. ஆனா இப்ப இது பொதுமக்களுக்கு ஒரு இடைஞ்சல் தான் இது. ஏன்னா அவங்க கொஞ்சம் ரிலீஃபா இருந்தாங்க, மறுபடியும் இது ஆரம்பிக்குது அப்படிங்கிற ஒரு கவலை பொதுமக்கள் மத்தியில தான் இருக்கும். ஆனா இது பாகிஸ்தானுக்கு இப்ப கொடுக்குற அடியில மறுபடியும் அவங்க அடங்கிடுவாங்க. ஒன்றும் பெருசா ஒன்றும் எடுத்துட்டு போக மாட்டாங்க. இது ஒரு சில இடங்கள்ல அவங்க தாக்குதல் நடத்துற மாதிரி காமிக்கிறது, நாங்க பயப்படல இந்தியாவுக்கு அப்படிங்கிற மாதிரி. இந்த போர் சூழல் நிறுத்தம் அப்படின்ற அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வருவதற்கு முன்பாக இந்தியா தரப்பிலிருந்து ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. பாகிஸ்தான் தரப்பிலிருந்து இனி நடத்தப்படுற எல்லா தாக்குதல்களுமே ஒரு போராகவே கருதப்படும், அதற்கு ஏற்ற வகையிலான தக்க பதிலடியை தீவிரப்படுத்தும் இந்தியா என்ற வகையில் இந்த கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இந்த எதிர்பார்ப்பின் அடிப்படையில் தான் இந்த தாக்குதல், இது போன்ற தாக்குதல்களை பாகிஸ்தான் ஈடுபடும் என்ற எதிர்பார்ப்பின் அடிப்படையில் தான் அந்த எச்சரிக்கையை விடுத்திருந்தாங்களா இந்தியா?
ஆமா அது மாதிரிதான் ஆக்ட் ஆஃப் வார்னே சொல்லியிருந்தா நம்ம இந்த போர் நிறுத்தத்துக்கு முன்னாடியே நம்ம எச்சரிக்கை விட்டுருந்தோம். எனி வயலேஷன், பார்டர் வயலேஷன் அமௌண்ட்ஸ் டு ஆக்ட் ஆஃப் வார்ன்னு தான் சொல்லியிருக்கோம். ஆனா அதுக்கு அவங்களுக்கு தெரியும் எப்படியும் காம்ப்ரமைஸ் ஆகுது, எப்படியும் அக்ரிமெண்ட் போட போறாங்க, அதனால ஒன்றும் பெரிய நம்மளை தாக்க மாட்டாங்கிற ஒரு தைரியத்துல அவன் செய்யறான். அது இப்ப தக்க பதிலடி கொடுத்தா அதுக்கப்புறம் அது அடங்கிடுவாங்க. ஆக்சுவலா இது இப்ப இது யுனைடெட் நேஷனுக்கு கூட இந்த வயலேஷன் போகும், அமெரிக்காவுக்கும் போகும். ஸோ பாகிஸ்தான் ராணுவ தளபதி தான் இது பெரிய தலைவலியா இருக்கும். அது நாளைக்கு தெரியும், நாளைக்கு எப்படி இதை கொண்டு போறாங்கிறது தெரியும். ஆனா இது இப்பைக்கு இந்த போர் நிறுத்தங்கிறது ஒரு அறிவிப்பு தான். அதை இன்னும் முழுசா இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு ஒரு டேட் கொடுப்பாங்க. அந்த டேட்ல இருந்து அது எஃபெக்டிவ் ஃப்ரம் திஸ். இன்னைக்கு சும்மா அறிவிப்பு எஃபெக்டிவ்னு சொல்லியிருக்காங்க. ஆனா 2 பேரும் கையெழுத்து போட்ட பிறகுதான் அது எஃபெக்டிவ். அதாவது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆபரேஷன் ஆஃப் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் 2 பேரும் சேர்ந்து இதை முடிவு பண்ணணும். அது வரைக்கும் இந்த சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கும். அது லோக்கல் யூனிட்லாம் அவ்வளவு கண்ட்ரோல் கிடையாது பாகிஸ்தான் ஆர்மியோட. அவங்க இஷ்டத்துக்கு சமயத்துல பண்ணுவாங்க. அந்த நேரத்தை அந்த நேரத்துல இந்தியா திருப்பி கொடுத்தா ஆகணும், வேற வழி கிடையாது. அப்படி இந்தியா திருப்பி கொடுக்கிற அந்த பதிலடி என்பது பெருசா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? இல்ல அப்படியெல்லாம் போகாது. ஏன்னா இது ஒரு இன்டர்நேஷனல் இதுல டிக்ளேர் பண்ண பிறகு அந்த மாதிரி ஒரு பெரிய லெவலுக்கு போகாது. ஆனா அவங்க அதாவது இந்த குவாண்டம் ஆஃப் இதுன்னு சொல்லுவாங்க, அது என்ன சொல்றது, அந்த எந்த அளவுக்கு அவங்க நம்ம மேல தாக்குதல் நடத்துறாங்களோ அதோட கொஞ்சம் கூடயே நம்ம நடத்தலாம். அது 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 நடக்கும்னு நினைக்கிறேன், நடந்து கூட இருக்கும், சொல்ல முடியாது. இது ஆக்சுவலா அந்த இதுல இருந்து பார்த்தாதான் தெரியும். அந்த ஃபீல்டுல அங்க என்ன நடக்குங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஆனா இந்த வயலேஷன்ஸ் எதிர்பார்த்தது தான். இது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது இந்திய ராணுவக்கே தெரியும். இவங்க இந்த மாதிரி சில்மிஷ வேலையில பண்ணுவாங்கன்னே தெரியும். அதனால தயாரா தான் இருக்காங்க. அதனால ஒன்றும் இது இல்லை. இது எதுவுமே கம்ப்ளீட்டா விட்ரா பண்ணல. நம்ம எல்லாமே அதே போர் என்ன தயார் நிலையில் இருக்குமோ அதுங்கதான் இருக்கும். பேஸ் எல்லாம் ஒன்றும் இது பண்ணல. எல்லாம் ஃபார்வர்ட் மூவ்மெண்ட், ஃபார்வர்டு இதெல்லாம் அப்படியே தான் இருக்கு. அது சும்மா ஒரு இடத்துல இந்த மாதிரி ஆர்ட்லரி, இந்த ஸ்மால் ஆர்ம்ஸ், ஈவன் ட்ரோன்ஸ் கூட விட்டுருப்பாங்க. அது நம்ம கவனிச்சுக்க வேண்டியதுதான். ஆனா ஒன்ஸ் அதை டிக்ளேர் பண்ண பிறகு 2 கண்ட்ரியும் ரொம்ப எல்லை மீறி போக முடியாது. பாகிஸ்தானும் போக முடியாது, நம்மளும் போக முடியாது. நீங்க குறிப்பிட்ட மாதிரி ஏற்கனவே வெளியுறவுத்துறை அமைச்சகம் தரப்புல இருந்து ஒரு தகவல் வெளியிட்டிருந்தாங்க. இது ஒரு மோதல நிறுத்துறதுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான், இது சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் இல்லை அப்படின்றத குறிப்பிட்டு இந்த தகவலை வெளியிட்டிருந்தாங்க. அப்போ இந்த தாக்குதல் சிறிய அளவுல இது நடத்தப்படும், அந்த அக்ரிமெண்ட் சைன் ஆகிற வரைக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? ஆமா, கரெக்டா சொல்றீங்க. அந்த அக்ரிமெண்ட் இப்ப ஒரு அக்ரிமெண்ட் போட்டு சீல் பண்ற வரைக்கும் இது இந்த மாதிரி இன்னும் நாளைக்கு கூட காலையில இப்ப நைட்ல கூட சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கலாம். அந்த இப்ப இந்த இதை பயன்படுத்தி அவங்க தீவிரவாதிகளை அமைப்புகளை உள்ள விடுறதுக்கு கூட முயற்சி பண்ணலாம். அதெல்லாம் இருக்கிறதோட தான் இந்திய ராணுவமும் அந்த வெளியுறவுத்துறையும் ரொம்ப காஷியஸா ஸ்டெப் எடுக்கிறாங்க. அது கரெக்டா அவங்க முடிச்சிருவாங்க. அது இதுக்கு நம்ம தயார் நிலையில இருக்குங்கிறதே நமக்கு ஒரு பெரிய இதுதான், ரிலீஸ் தான். உண்மை தயாரா இல்லாம இருந்தா திடீர்னு அடிச்சான்னாக்கா அது வேற. இப்ப எல்லாம் தெரியும், போரும் நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மழை விட்டாலும் தூறல் உள்ளங்கிற மாதிரி ஒரு கேஸ் தான் அது. ஆனா அதனுடைய இப்ப அவங்க தீவிரப்படுத்தினாங்கன்னா தாக்குதல்ல, அதுக்கப்புறம் வயலேஷன் தான். அது வயலேஷன் சொல்ல முடியாது, சீஸ்ஃபயர் சீஸ் டு எக்ஸிஸ்ட், அதாவது சீஸ்ஃபயரே இல்லாம போயிடும். அது மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அக்ரிமெண்ட்க்கு பிறகு அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்றத சொல்றீங்க. ஆமா, இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. நாளைக்கு கூட செய்வாங்க, காலையில கூட செய்வாங்க. இப்ப எதிர்பார்த்ததுதான், எல்லாரும் எதிர்பார்த்ததுதான். ஆக்சுவலா பொதுமக்கள் எதிர்பார்க்கல, அது ஆர்ம்டு போர்சஸ், டிஃபென்ஸ் சர்வேல கூட எல்லாரும் எதிர்பார்த்ததுதான். பாகிஸ்தான் அவ்வளவு சீக்கிரமா இதை பண்ணிட்டா. முதல்ல அவங்களே என்னமோ கீழே குனிகிற மாதிரி குனிஞ்சு
நாங்க எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறோம், போடுங்க, நாங்க நிறுத்திடுறோம்மா. அப்புறம் அங்க சலசலப்பு பார்டர்ல நடந்துகிட்டே தான் இருக்கும். அப்புறம் நம்ம திருப்பி கொடுக்கும்போது இங்க பாருங்க அவங்க எங்களை அடிக்கிறாங்கம்பாங்க. இது ஒரு டாக்டிக்ஸ். அது பாகிஸ்தானுக்கு ஆரம்பத்துல இருந்து இதுதான். குப்புறம் விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டலங்கிற மாதிரி அவன் தோத்து போயிட்டான். இப்போ அவனால ஒன்னும் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு தான் அக்ரிமெண்ட்டுக்கு வந்துட்டாங்க. அமெரிக்காக்காரங்க சொன்னாங்கிறது வேற. இவங்களாதான் இப்ப வந்திருக்காங்க, எப்படியோ தப்பிச்சா போகுதுன்னு வந்துட்டாங்க. இப்ப மறுபடியும் சும்மா அதை வெளியே காட்டாம இருக்கிறதுக்கு வீம்புக்கு வேண்டி பண்றாங்க, வேற ஒண்ணும் இல்லை. அமெரிக்கா மூலமாக இந்த பேச்சுவார்த்தை நடந்ததாக இந்தியாவோ பாகிஸ்தானோ இந்த போர் சூழல் நிறுத்தம் என்ற ஒப்பந்தத்துக்கு வந்திருக்கு அப்படின்றத சொல்றதுக்கு முன்னாடியே அமெரிக்கா தான் இதை அறிவிச்சாங்க. இந்த சீஸ்ஃபயர், அதாவது இந்த போர் சூழல் நிறுத்தம் அப்படின்ற ஒரு உடன்படிக்கைக்கு 2 நாடுகளும் உடனடியாக வருவதற்கு ஒப்புக்கொண்டிருக்காங்க அப்படின்றத குறிப்பிட்டிருந்தாங்க. இப்ப பாகிஸ்தான் இது போன்ற சிறு தாக்குதல்களை நடத்தினாலும் அது அமெரிக்கா எப்படி பார்க்கும்? அமெரிக்கா பெருசா ஒண்ணு பார்க்காது. ஆனா நம்ம எப்படி அமெரிக்கா கிட்ட கொண்டு போறோங்கிறது இருக்கு. இப்ப நம்ம இது ஒரு பெரிய கம்ப்ளைண்டா, ஒரு பெரிய இதை நீங்க சொன்னீங்க, நாங்க போர் நிறுத்தணும், அவங்க நிறுத்தல, இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்கன்னு அமெரிக்காவை கேட்கலாம். கேட்டா அமெரிக்கா மறுபடியும் பாகிஸ்தானை கேட்பாங்க, இது என்ன விளையாட்டா இருக்கு, நீ பாட்டுக்கு ஒத்துக்கிட்டு இது பண்றேன்ட்டு. ஆக்சுவலா அமெரிக்காவுடைய பிரஷரோட இந்த $1 பில்லியன் கொடுத்தாங்கல்ல அந்த சர்வதேச அந்த பின்னாடி பிஹைண்ட் த ஸ்கிரீன் சில விஷயங்கள் நடந்திருக்கும். பாகிஸ்தானுக்கு சரியான ஒரு வார்னிங் கொடுத்துருப்பாங்க, நீ போற நிறுத்தினாதான் இது வரும்னு. ஸோ அவன் போற நிறுத்திட்டான். இப்ப இது மாதிரி பண்ணாங்கன்னா மறுபடியும் அவங்களுக்கு இப்ப பாகிஸ்தானுக்கு தான் எல்லாமே பிரச்சனை. நமக்கு ஏதாவது பண்ணாங்கன்னா நம்ம திருப்பி அடிச்சுட்டு போவோம், நமக்கு ஒன்றும் இல்லை பிரச்சனை. ஆனா பாகிஸ்தானுக்கு தான் அது பெரிய பிரச்சனையாகும். அதை நம்ம இந்தியா எப்படி இன்டர்நேஷனல் ஃபாரம்ல கொண்டு போகுதுங்கிறது தான் பெரிய விஷயம். இப்ப இந்தியா வெளியுறவுத்துறைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அவங்க தான் இதை உடனடியாக பண்ணிருப்பாங்க. இந்நேரம் அமெரிக்காவில் உள்ள முக்கியமான பெரிய தலைவர்கள்கிட்ட பேசியிருப்பாங்க, அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஒவ்வொரு சின்ன மூவும் இப்ப ரெக்கார்ட் ஆகும், அது அங்க போகும். அப்ப அமெரிக்காவும் திருப்பி கேட்பாங்க, நாங்க அனௌன்ஸ் பண்ணோம். அது ட்ரம்ப்புக்கு எப்படின்னா ஒரு மாதிரி மற்ற பிரசிடென்ட் மாதிரி இல்லை, நான் சொல்லி கேட்கலையா அப்படிங்கிற ஒரு இது இருக்கு அவருக்கு. ஸோ அவரு என்ன பண்ணுவாரு, பாகிஸ்தானை நெரிப்பாரு, நீ எப்படி இது பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்ப ஏன்னா இப்ப இந்த வயலேஷன் இப்ப முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சம் ஆகி இப்ப ஒரு மறுபடியும் அது 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்கன்னா ட்ரம்ப்புக்கு அவருக்கு எங்க முகத்துல கறி பூசின மாதிரி ஆயிடும். அதனால அமெரிக்கா அந்த அளவுக்கு விடாது பாகிஸ்தானை. இப்ப இந்நேரம் அவங்க ஏற்கனவே அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 12ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இதுல ஒரு முடிவு என்பது வரும் என்று எதிர்பார்க்கலாம் என்ற கருத்து தான் நீங்க சொல்லியிருந்தீங்க. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு சேகர் மாணிக்கம்.